எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்டியான காளான் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இந்த காளான் கிரேவி. இந்த காளான்லேயுமே ரொம்ப சத்துக்கள் வந்து இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த ரோட்டு கடைகளில் விற்கிறாங்க இல்லையா காளான், அதில் எதுவுமே இருக்காது. நம்மளும் ஒரு ஆசைக்காக குழந்தைங்க கேட்குறாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ காளான்லேயே வந்து இந்த முட்டை காளான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காளான், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காளான்லாம் இருக்கும். அந்த முட்டை காளானை விட இந்த காளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இதில் சத்துக்களுமே அதிகம்தான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்த்துடலாமா? அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறமா வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் கடுகு வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே வந்து சீரகம் வந்து சேர்ப்பேன். சீரகம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த காளான் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த சின்ன வெங்காயத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையுமே இரும்புச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதனால் எல்லா சமையல் உணவுலையுமே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? கிரேவி அப்படின்றனால தக்காளி சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிரேவி அப்படின்றனால இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். சரிங்களா? நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும். சரிங்களா? உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வெந்து வரும். அதை வந்து சிம்மில் வச்சுருங்க, ஆனில் வச்சிடாதீங்க, உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஆவிப்பட்டு நல்லா தக்காளியெல்லாம் வெந்துடும். நம்ம உப்பு வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லாவே உங்களுக்கு தக்காளி வெந்து வந்து நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆயிரும். சரிங்களா? திரும்பி அப்பப்போ மூடியை திறந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சட்டியில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? மல்லித்தூள் சேர்க்குறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம காளான் போட்டு இது பண்ணுறதுக்கு அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்பி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு அந்த கிரேவி ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காளான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம காளானை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஏன் அந்த மாதிரி தனியாக வதக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரைஞ்சி போயிடும். காளான் வந்து சாப்பிடவே முடியாது, கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு அந்த வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த காளான் வந்து கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த முட்டை காளான்லாம் உங்களுக்கு அப்படியே முழுசாகவே இருக்கும். ஆனால் இந்த காளான் வந்து அப்படி கிடையாது. நம்ம அந்த கிரேவியில் சேர்த்த உடனே கரைஞ்சி போயிடும், காளான் இருக்கதே தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காளான் வந்து. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தக்காளி கிரேவி வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரேவி ரெடியானதுக்கப்புறம் நம்ம அந்த காளானை எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி கிரேவியான ஒரு இதுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க காளானை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த காளானை நல்லா சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா அந்த காளான் ஃபுல்லாக கரைஞ்சி போய் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதனால் கரண்டி வச்சு சும்மா மேலோட்டமாக 2 பெரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட்டாக கிளறி விடுங்க. சரிங்களா? அந்த காளான் கரையாத அளவுக்கு லைட்டாக மேலோட்டமாக கிளறி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கறி சாப்பிடாதவங்க கூட இந்த காளான் வந்து அந்த கறி டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தும் கூட. நம்ம கடையில் போய் அதை வாங்கி சாப்பிட்டு அந்த காளான் கிரேவின்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா அந்த காளானே இருக்காது, முட்டைக்கோஸை நிறைய போட்டு காளான் கிரேவின்னு சொல்லி கொடுத்துருவாங்க.
இதே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்களும் காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சுடு சாதம் எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடணும்னு தோணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ தேவையான அளவு வந்து மல்லித்தழை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்ன தான் பிரியாணி அது இதுன்னு செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நீங்கள் காளான் வாங்கினீங்க அப்படின்னா கிரேவி தான் செய்வீங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒன்று தான் இந்த காளான் கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் காளான் வாங்கி இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த சமையல் குறிப்போடு நம்ம மீண்டும் சந்திப்போம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகே, பாய்.